கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை வைக்கிறேன். அது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மனுமக்களை படைத்த பொழுது ஒரு நேர்த்தியான பங்களிப்பில ஒரு தரமுள்ளதாய் படைத்தார். அவர் தரமுள்ளதாய் படைத்தது தரமானதானதாய் காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. ஆனால் அது நிலை மாறும் பொழுது, சூழல் மாறும் பொழுது, தரம் மாறும் பொழுது, தன்மை மாறும் பொழுது என் ஆண்டவர் வேதனையுறுகிறார். நான் படைத்த சூழல் இப்படி ஆயிற்றே, என்னுடைய படைப்பு இப்படி பாழ்பட்டு போனதே என்று சொல்லி ஆதங்கப்படுகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றிலும் நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய சிந்தனைகளை மாற்றி அமைத்து விடுகின்றன, நம்முடைய தரத்தை மாற்றி அமைத்து விடுகின்றன என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. நான் ஒரு முறை இங்கிலாந்து தேசத்துல ஒரு திருச்சபையில ஆராதனைக்காய் சென்றிருந்தேன். அந்த ஆராதனையில அந்த பிரசங்கம் செய்த போதகர் அந்த புல்பிட்டில் ஏறி நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அந்த பிரசங்கத்தை கவனித்து அருமையான ஒரு செய்தியை தந்தார் இன்றைக்கு. அப்பொழுது அந்த அந்த புல்பிட்டில் ஒரு கிளாத் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. அதுல ஒரு படம், ஒரு மரம் படத்தை வரைந்து அதிலே பல்வேறு இடங்களிலே கனிகள், அந்த கனிகள் எல்லாம் தொங்குவதை பார்த்தும் எனக்கு ஒரு விதமான உந்துதல். அந்த அவர் பேசிய செய்தியை காட்டிலும் அந்த படத்திலே நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஏராளம் என்று உணர்ந்தேன். என்ன? புல்பிட் மரத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. மரம் கனிகளை தருகிறது. அந்த கனிகள் அதற்குள்ளாய் விதைகளை வைத்திருக்கிறது. அது எத்துணை இடங்களிலே சென்று எத்துணை விதமான கனிகளை தரக்கூடும், எத்துணை பலனை தரக்கூடும். ஒரு புல்பிட்டிலே இருந்து பிரசங்கம் செய்யும் பொழுது அந்த பிரசங்கம் ஊன்றப்பட்ட விதைகளாக ஒவ்வொரு உள்ளத்திலும் மறுமலர்ச்சியை, வெற்றியை, இறைவனுடைய தாக்கத்தை, இறைவனை நோக்கி பயணிக்கிற வாழ்வை அது தருகிறது அல்லவா? மரத்திலே செய்யப்பட்ட புல்பிட். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நற்குல திராட்சை செடியாக நாட்டி இருக்கிறார். நாம் கனிகளை தருவதற்காக, பலனை தருவதற்காக, விதைகளை தருவதற்காக எந்த அளவிலே நம்முடைய பயணங்கள் இருக்கிறது. அதிலே சரியான நிலை இல்லை என்று சொன்ன பொழுது இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? அன்புக்குரியவர்களே, நாம் யோசிப்போம், நம் யாருடைய பிள்ளைகள்? நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் என் ஆண்டவர் விரும்புகிற கனிகளை தருகிறதுல எந்த தயக்கமும் இல்லாதபடிக்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கை வேண்டும். ஆண்டவரும் கூட வேதத்திலே சொல்லும் பொழுது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை தருவான். ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை தருவான். ஆலயத்திலே செல்லும் பொழுது, ஆராதனையிலே பங்கேற்கும் பொழுது, செய்தியை கேட்கும் பொழுது நான் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிற பயணத்திலே அர்ப்பணிப்பேன் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை தர முடியும். ஆண்டவர் ஆகாத திராட்சை செடியாய் நடவில்லை, நற்குல திராட்சை செடியாய் நட்டிருக்கிறார். அவரிலே நிலைத்திருந்து அதிக கனிகளை தர வேண்டும் என்று விரும்புகிறார். இறைவனுக்கு கனி தருவோமா? இறைவன் எதிர்பார்க்கிறார், நிறைவேற்றுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாளே இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய், இந்த விடைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் விரும்புகிற வண்ணமாய் கனிகளை கொடுத்து உம்மை கனப்படுத்த, மையப்படுத்த உதவி செய்யும். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் சாமி. கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.